ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் ஏஜி சபையின் மூலமாய் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கிராஸ் டிவியில் ஒரு சனிக்கிழமை மாலை இந்த நேரத்தில் அருமையான எங்களுடைய திருச்சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம், இந்த அருமையான நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படவும் எங்களுக்காக ஜெபிக்கவும், ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் தொடர்பு கொள்ளவும் உங்கள் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் கடந்து போகவில்லை என்று சொன்னால், ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே எங்களுடைய சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் வருகிறது. ஒருவேளை நீங்கள் வர விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் ஆராதனையில் வந்து பங்கு பெறவும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாரமும் ஏசாயா 41ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசித்து அதன் அடிப்படையில் ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு கூட சுட்டிக்காட்டி ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஸ்தோத்திரம் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அருமையான பிள்ளைகளே, எல்லாருக்கும் தெரிந்ததான் பயப்படாதே, கலங்காதே என்கிற வார்த்தை அநேக முறை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஏன்னா மனிதனுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு காரியத்தில் ஒன்று பயமும் கலக்கமும் அதிகமாய் வருகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரு வியாதி வந்தவுடனே ஒரு பயம் வந்து விடுகிறது, ஒரு கலக்கம் ஸ்தோத்திரம் வந்து விடுகிறது. பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு தேவை சந்திக்கப்படலை அப்படின்னா ஒரு பயம் நம்மை ஆண்டு கொள்ளுகிறது. பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல, ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கல, திருமண காரியத்தில் லேட்டாக இருக்குது, ஒரு பிஸ்னஸில் சரியான வருமானம் வரல, ஸ்தோத்திரம், நல்ல வேலை இல்லை, நல்ல வீடு வாசல் இல்லை, ஏதாவது ஒரு காரியம் பிரச்சனை வரும்பொழுது நிச்சயமாக எல்லாருக்குள்ள பயமும் கலக்கமும் வருவது உண்மை, இயற்கை. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்க. பயம் வரும்போதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இவர் யார்? ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார். வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அருமையான பிள்ளைகளே, சில இடத்துல மனிதர்கள் கூட நம்ம பயங்காட்டலாம், ஸ்தோத்திரம், வேற அந்தகார வல்லமைகள் கூட பயங்காட்டலாம். ஆனா ஆண்டவர் பயத்திற்கான ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். பயப்படாதே என்று சொன்னவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்த தேவன், அந்த சராசரங்களை அற்புதமாய் உண்டு பண்ணின தேவன், இயற்கையை செயற்கையின் மேல அதிகாரம் நிறைந்த தேவன், காற்றையும் அவன் கடலையும் அதட்டின தேவன். பயப்படாதே, அமைதலாயிருன்னு சொல்லி அதட்டின தேவன், வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவர். தெரியுமா உங்களுக்கு? இயற்கையின் மேல, வியாதியின் மேல, பிசாசின் மேல, மனிதர்கள் மேல, எல்லாவற்றின் மேலையும் அதிகாரம் உள்ளவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அருமையான பிள்ளைகளே, பயம் வரும்போதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு நீங்க ஆண்டவர் சொல்லலையா? இந்த தேவனுடைய வார்த்தை கொடுக்கும் போது ஸ்தோத்திரம், சில ஆண்டுகள் முன்பாக நடந்த ஒரு சின்ன ஒரு காரியம் மனதில் வருகிறது. ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கும்படி அவங்க ஒரு ஆலயத்துக்கு போறவங்க தான். ஜெபிக்கும்படி நான் கடந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஜெபிக்கும்படி அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஸ்தோத்திரம், ஆமென், சில நாட்களுக்கு முன்பாக ஒருத்தர் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது உங்க வீட்டுக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குது, கண்ணை மூடி கத்தி தொங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரு ஜெபம் பண்ணுங்கன்னு போயிட்டா. அதுல இருந்து எங்களுக்கு ஒரு பயமா போயிட்டு அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஒரு வேடிக்கையாக இருந்தது, ஒரு கஷ்டமாக. கோயிலுக்கு சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் யாரோ ஒருத்தர் வந்து, நான் சொன்னவங்க போதகரான்னு கேட்டால் அவங்க போதகர் வரல, ஸ்தோத்திரம், யாரோ ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணிட்டு தலைக்கு மேலே கத்தி தொங்குது நான் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அவங்க வீட்டில் இருக்கவே பிடிக்கல. வீடை காலி பண்ணணும். ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், கர்த்தர், நான் விளையாட்டாவும் இப்படி சொன்னேன்,
கத்தி தலைக்கு மேலே தான் தொங்குது, கீழெல்லாம் உழலல்ல, ஏன் கவலைப்படாதீங்க அப்படின்னு விளையாட்டு வாக்கில் சொன்னாலும் நான் சத்தம் போட்டேன். நீங்களாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, ஆண்டவர் தேடி ஆராதிக்கிறவங்க தானே. கத்தி தொங்குது, கடப்பாறை தொங்குது, அது தொங்குதுன்னு சொல்லி நீங்க ஏன் ஸ்தோத்திரம் உங்களையே கலக்கத்துக்குள்ள ஆக்குறீங்க? கர்த்தர் கூட இருக்கிறார்ல. ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூட இருப்பார்லான்னு சொல்லி நான் உற்சாகப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா அவங்க என்ன ஸ்தோத்திர கலக்கம் பயம் வந்து வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம், நிறைய பேரு இப்படிதான் ஸ்தோத்திரம் ஏதாவது தேவையில்லாதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலே உனக்கு விரோதமான மந்திரவாதமே இல்லையே, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லையே, உனக்கு ஒருத்த 7 வழியா ஒரு வழியா வந்தா 7 வழியா போயிடுவானே, நான் உனக்கு துணை இருக்கிறனே. எவ்வளவு வசனத்தை ஜனங்கள் கேட்டாலும், ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதித்தாலும், சில நேரங்களில் சின்ன சின்ன காரியங்கள் வரும்போது கூட நம்முடைய வாழ்க்கையில பயமும் கலக்கம் வருகிறது. பிள்ளைகளே, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. ஏசாயா 41:10 நீ பயப்படாதே அழகா சொல்லி இருக்கிறார். ஆமென். பிள்ளைகளே, அவன் ஏன் நான் இந்த பயம்லாம் வரும்போது ஸ்தோத்திரம் இந்த பயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஏன் பயப்படக்கூடாது? ஏசாயா 44 அங்க பாருங்க 2வது வசனத்தில் ஆண்டு சொல்றாரு, உன்னை உண்டாக்கினவரும், பாருங்க, உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை அவன் உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறமாய் கர்த்தர் சொல்லுகிறது. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. நீ ஏன் பயப்படக்கூடாது? இதை பார்க்கிற அன்பு மகளே, அன்பு மகனே, அருமை தம்பி தங்கச்சி, நீங்க ஏன் பயப்படக்கூடாது தெரியுமா? என்னை உருவாக்கினவர் அவர்தான். ஆமென். என் தாயின் கற்பத்தில் அழகாக என் எலும்புகளை உருவாக்கினவர், என் ஆசியில சுவாசத்தை வைத்தவர், தசைகளை இணைச்சவர், எலும்புகளை இணைச்சவர், எனக்கு ஒரு உருவத்தை கொடுத்தவர், என் தாயின் கற்பத்தில் எடுத்தவர் அவர்தானே. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னா நான் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு தேவனுடைய பிள்ளை. பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆமென். உருவாக்கின தேவன் என் கூட இருக்கிறார்ல. குழந்தைய பாருங்களேன், சின்ன குழந்தை ஏதாவது பயப்படுதா? குழந்தைய பாருங்க, சின்ன குழந்தைய வயிற்றுல பிறகுது, தாயின் வயிற்றுல பிறகுது. அந்த குழந்தை அறிவு தருகிற வரைக்கும் அது பயப்படுறது கிடையாது. ஏன்னா அம்மா எதுக்கு எடுத்தாலும் அம்மா இருக்கிறாங்க, எங்க அம்மா இருப்பாங்க, அம்மா பக்கத்திலே படுத்துக்கிட்டு ஸ்தோத்திரம் அம்மாவுடைய அணைப்பதுக்கு அவன் நல்ல ஆசீர்வாதமா இருக்குது. ஏன்னா என்னை படைச்ச என் தாய் என்னைய காப்பாற்றுவாங்க, என்னை விட்டுற மாட்டாங்க. பிள்ளைகளே, யோசித்து அதே போல உங்களை என்னையும் படைத்த தேவன், எங்களை என்னையும் உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர் மறந்து விடுவாரோ? மறக்க மாட்டார். பிள்ளைகளே, பயம் வரும்போது சொல்லுங்கள், நான் தேவனால உருவாக்கப்பட்டவன். நான் சபையில் இப்படி சொன்னேன், நாம் எல்லாரும் விசேஷமானவர்கள். அந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைக்கும் போது வாயின் வார்த்தையினால படைச்சாரு. ஆனா மனுஷனை படைக்கும் போது மாத்திரம்தான் அவன் செம்மண்ணினால படைத்தார். பிள்ளைகளே, நீங்கள் விசேஷமானவர்கள். அதனால நீங்க பயம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா என்னை படைச்சிருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். லூக்கா ஆமென் சுவிசேஷம் 12 அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, ஸ்தோத்திரம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆமென். ஸ்தோத்திரம். பயப்படாதே. ஸ்தோத்திரம், உனக்கு துணை இருக்கிறேன். ஏன் பயப்படக்கூடாது? பயம் வரும்போதெல்லாம் சொல்லுங்கள், என் ஆண்டவரால் நான் படைக்கப்பட்டவன். ஆண்டவருக்கு மகிமை. நான் ஏசப்பாவால படைக்கப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். 2வது அழகா தெளிவா, அதற்காக ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். பாருங்க, உங்க தலையுள்ள முடிய கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன். அற்பமா நினைக்கப்படுகிற நம்முடைய முடிய கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரா. ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்கள் இப்படி சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் சொல்லியிருக்கிறேன். அவன் டெய்லி தலை செய்யும் போதெல்லாம் முடி கழிகிறது அப்படின்னா ஆண்டவர் மைனஸ் பண்றாரு. ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்கு இருக்கிற இந்த ஆமயத்தில் 1000 முடியல 2-3 கழியுது. ஆண்டவர் கணக்கு பண்ணி எண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஸ்தோத்திரம். நம்ம இது மாதிரி யோசித்து இருக்கிறோமா அதை பற்றிலாம்? ஆனால் ஆண்டவர் யோசித்து வச்சிருக்காரு. பாருங்க, நம்மளையே நம்ம தலையில் உள்ள முடியையே எண்ணி வைக்க முடியும்னு சொன்னா நம்ம மேலே எவ்வளவு அக்கறை உள்ள ஆண்டவர் இருக்கிறார். அதான் சொல்றார், நீங்க விசேஷமானவர்கள்.
ஆமென். ஸ்தோத்திரம். அதான் தாவீது இப்படி சொல்லும்போது சொல்றாரு, ஆமென், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். மகளே மகனே, சோர்ந்து போகாதே, மனதார கர்த்தரை உயர்த்து, மனதார கர்த்தருக்கு நன்றிகளை சேரடு மகளே. ஏன்னா உன் தலையில் உள்ள முடிய கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா உன் மேல எவ்வளவு அக்கறையா இருப்பார், உன் பிள்ளைகளை குறித்து எவ்வளவு அக்கறையா இருப்பாரு, உன் பிசினஸ் உன் வேலையை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ள மகிமையுள்ள தேவன் அல்லவா. ஏன் கவலைப்படணும், ஏன் பயப்படணும்? ஸ்தோத்திரம். பயம் வராமல் இருக்கப்படுறதுல வரும். ஆனால் சொல்லுங்க, கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சங்கீதம் 110 சொல்லவில்லையா? அன்பு பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். முதல்ல சொன்ன, என்னை உருவாக்கினவர் அவர்தான், எனவே நான் பயப்பட மாட்டேன். ரெண்டாவது, என் தலையில் உள்ள முடிய கூட எண்ணி வச்சிருக்கிறாரு, என் மேல அக்கறையா இருக்கிறவர், அதனால நான் பயப்பட மாட்டேன். ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்றாரு பாருங்களேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஏன் நான் பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 112 7வது வசனத்தை நான் வாசிக்கும்படி விருப்பப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். துர்ச்செய்தியை கேட்பதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும். ஸ்தோத்திரம். துர்ச்செய்தியை கேட்பதினால பிள்ளைகளே பயம் வந்துட்டுனா நம்முடைய நம்பிக்கையே அந்த பயம் அழிச்சிருது. ஸ்தோத்திரம். நம்ப முடியாது. ஆண்டவரையோ, ஆண்டவருடைய வார்த்தையோ, ஆலயத்தையோ, ஊழியக்காரனுடைய வார்த்தையோ நம்பக்கூடிய எண்ணம் வராது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா. நீ பயப்பட்டன்னா உன் நம்பிக்கையே உன்னை விட்டு போயிரும். ஸ்தோத்திரம். நீ நம்ப மாட்ட, பயந்து பயந்தே உன் வாழ்க்கையில் அவிசுவாசம் வரும். உன் சந்தோஷம், உன் சமாதானம், உன் நிம்மதி எல்லாம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு பயப்பட்டு பாருங்க, முதல்ல நிம்மதி போயிருது. ஸ்தோத்திரம். கவலை வந்துருது தெரியுமா? ஸ்தோத்திரம். அடுத்தது டென்ஷன் வந்துருது, வியாதி வந்துருது. மனுஷன் மேல, கணவன் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிடுறோம். ஸ்தோத்திரம். எதுக்கு எடுத்தாலும் பதட்டம் வந்துருது, நம்பிக்கையே மாறிடுது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே. பயம் வந்துட்டு அப்படின்னா உன் நம்பிக்கையை அழிச்சிருது, அவிசுவாசத்தை கொண்டு வந்துருது, சமாதானத்தை உன்னை விட்டு எடுத்து போடுது, சந்தோஷத்தை உன்னை விட்டே மாற்றி விடுகிறது. அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அதனால பயப்படாதீங்க. இங்க சொல்றாரு பாருங்க, வாக்குத்தத்தமா சொல்றாரு. ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, உனக்கு துணை இருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்தாண்டு சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, உனக்கு மகா பெரிய பலன் கேடகமா இருக்கிறேன். ஏன் பயப்படக்கூடாது? எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னோடு கூட இருந்து என்னை வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை வழி நடத்துகிறவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நான் பயப்பட மாட்டேன். 4 காரியம் சொன்னேன், திரும்ப சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன் பயப்படக்கூடாது? அருமை பிள்ளைகளே, என்னை உருவாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான், அதனால நான் பயப்பட மாட்டேன். ரெண்டாவது, ஏன் பயப்படக்கூடாது? என் தலையில் உள்ள மயிரெல்லாம் கர்த்தரால எண்ணி வச்சிருக்கிறார், என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற ஒரு கடவுள் கர்த்தர் இருக்கிறார், அதனால நான் பயப்பட மாட்டேன். மூன்றாவது, ஏன் பயப்படக்கூடாது? என் சந்தோஷத்தை, என் நம்பிக்கையை இந்த பயம் அழித்து விடும், அதனால நான் பயப்பட மாட்டேன். நாலாவது, ஏன் பயப்பட மாட்டேன்? என் வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை நடத்துகிறவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷன் வாக்கு கொடுத்து நடத்தலை, ஸ்தோத்திரம், உங்க பணம் நடத்தலை, அவர்லாம் நடத்துறாரு. அதனால மகளே நீங்க பயப்படாதீங்க. மகளே மகனே பயப்படாதப்பா. என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எனக்கு திருமணம் நடக்குமா, என் வியாதி மாறுமா, நல்லா படிப்பேனா, எனக்கு நல்ல ஒரு காலேஜ் சீட்டு கிடைக்குமா, என் வியாபாரம் செழிப்பா இருக்குமா, நான் சொந்தமா வீடு கட்டுவேனா, இந்த பயம்லாம் இருக்குதா? உறுதியாய் கர்த்தர் நம்பிக்கையோடு காத்துருங்க. ஏற்ற வேலைன்னு வச்சிருக்கிறார். அந்த ஏற்ற வேலை வரும்போது உங்களுக்கு ஏற்ற காரியத்தை நிச்சயமாய் தெய்வம் செய்வார். ஜெபிக்கட்டா? அன்பு பிதாவே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. பயம் ஆண்டவரே பல சூழ்நிலையில் வந்தாலும் நாங்கள் ஏன் பயப்படக்கூடாது? 4 காரியத்தை வசனத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். அப்பா, இதை மனதில் வைத்து எங்கள் பிள்ளைங்க பயப்படாம கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும்படி செபிக்கிறோம். வியாதியோடு யார் பார்ப்பாங்கன்னா வியாதி மாறட்டையா. ஆண்டவரே, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் ஒரு மேன்மை உண்டாகட்டும். கற்பத்தின் கனிக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் கற்பத்தின் கனி உண்டாகட்டும். வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. நல்ல நன்மையான ஈவுகளை ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாரம் உங்கள் சமாதானத்தின் நேரத்தை எங்கள் தெய்வம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்து வழி நடத்துங்கப்பா. ஏசப்பாவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்த கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென்.